ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சென்டென்ஸ் நம்ம ஆங்கிலத்துல பேசுறப்ப அதோட நேரத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அடுத்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாதிரி நம்ம நேரங்களை பொறுத்து சென்டென்ஸ் பேசுறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, எப்படி நம்ம சொல்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா நம்ம டென்சஸ் பத்தி பார்த்திருந்தோம். டென்சஸ் அப்படின்னா காலங்கள். அதுல பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம பார்த்திருந்தோம் லாஸ்ட் வீடியோல. இந்த வீடியோலயும் நம்ம நேரத்தை எப்படி வெளிப்படுத்துறது, எக்ஸ்பிரஸிங் டைம் ஆன் தீஸ் டென்சஸ். ஓகேவா? என்ன டென்ஸ்னா பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றப்ப டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றது பார்த்தோம்னா நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம் இல்லையா? காலங்கள், அதாவது டென்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ், அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நிகழ்காலத்துல நடக்கிறது நம்ம டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றோம். அடுத்து பாஸ்ட் பாருங்க. பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிந்தது, கடந்த காலத்துல நடந்தது. அடுத்து ஃபியூச்சர் பாருங்க, எதிர்காலத்துல நடக்க போறது. அப்படின்னு 3 விதமா நம்ம காலங்களை பிரிக்கிறோம். இப்ப இந்த காலங்களுக்கு நம்ம எப்படி டைம் எக்ஸ்பிரஸ் பண்றோம், ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்றப்ப எப்படி சொல்றோம்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, டுடே. டுடே அப்படின்னா பிரசன்ட்ல இன்னைக்கு இல்லையா, இப்ப நடக்கிறது டுடே. இது கடந்த காலத்துல நம்மளுக்கு எப்படி மாறுது பாருங்க, எஸ்டர்டே அப்படின்னு மாறுது. நேற்று, எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, நேற்று நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ்ட்ல எஸ்டர்டே வருது. பிரசன்ட்ல டுடே, இன்றைக்கு. எதிர்காலத்துல பாருங்க, ஃபியூச்சர்ல டுமாரோ. டுமாரோன்னா நாளை. ஓகேவா? இன்று, நேற்று, நாளை. டுடே, எஸ்டர்டே, டுமாரோ. அடுத்த வேர்ட் பாருங்க, வாரம் சொல்றோம். வாரத்தை நம்ம இங்கிலீஷ்ல வீக்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த வாரம் அப்படின்னு சொல்றது பிரசன்ட்ல திஸ் வீக் அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க, கடந்த காலத்துல லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த காலத்துல நம்ம எப்படி சொல்றோம்னா லாஸ்ட் வீக், சென்ற வாரம் அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர்ல பாருங்க, நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த மந்த்துக்கு பார்ப்போமா? மந்த்துக்கு அதே தான் பாருங்க, இந்த மாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திஸ் அப்படிங்கிறது இந்த. சோ திஸ் மந்த். பாஸ்ட்ல பாருங்க, கடந்த காலத்துல லாஸ்ட் மந்த், சென்ற வாரம். சென்ற வாரம்க்கு நம்ம லாஸ்ட் மந்த் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல பாருங்க, எதிர்காலத்துல நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வருஷத்துக்கு பார்க்கலாமா? திஸ் இயர், இந்த வருடம். சோ திஸ் இயர். பாஸ்ட்ல பாருங்க, கடந்த காலத்துல லாஸ்ட் இயர், கடந்த வருஷம். அடுத்து ஃபியூச்சர்ல பாருங்க, நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம். புரியுதா? சோ நம்ம இந்தன்னு சொல்றதுக்கு இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் சொல்றதுக்கு திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர்னு சொல்றோம். பாஸ்ட்ல சென்ற வாரம், சென்ற மாதம், சென்ற காலம்க்கு லாஸ்ட், லாஸ்ட், லாஸ்ட்னு சொல்றோம் பாருங்க. ஃபியூச்சர்ல பாருங்க, அடுத்த அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர். அடுத்து இன்னும் சில வேர்ட்ஸ் பார்க்கலாமா? பிரசன்ட்ல பாருங்க, நிகழ்காலத்துல அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ நிகழ்காலத்துல சொல்றதுக்கு நம்ம அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதையே நம்ம கடந்த காலத்துல எப்படி சொல்லுவோம்? இப்ப இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றோம். முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்படி சொல்லுவோம்னா an hour ago, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லிட்டில் வைல் அகோ அப்படின்னு சொல்லலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த நேரத்தில் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளுக்கு மாறிடுது. in an hour ago, a little while ago. நம்ம ஃபியூச்சர்ல எப்படி சொல்றோம்னு பாருங்க, in an hour soon, விரைவில் ஒரு மணி நேரத்துக்குள்ள. விரைவில் ஒரு மணி நேரத்துக்குள்ள இது நடக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்காலத்துல சொல்றோம். சோ பிரசன்ட்ல அட் த மொமெண்ட், இந்த நேரத்தில், an hour ago or a little while ago. ஃபியூச்சர்ல பாருங்க, in an hour soon அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தவிர்த்து பாஸ்ட்ல சில வேர்ட் இருக்கு. ரீசென்ட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரீசென்ட்லின்னா என்ன? சமீப காலமாக. சமீபம் அப்படின்னா அது நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ பாஸ்ட்ல தான் நம்மளுக்கு ரீசென்ட்லி வரும், கடந்த காலத்துல தான் நம்மளுக்கு ரீசென்ட்லி வரும். அடுத்து ஃபியூச்சர்ல இன்னொரு வேர்டு பார்க்கலாமா? இவென்ச்சுவலி. இவென்ச்சுவலி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா இறுதியில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சம் டிலே, கழித்து.
சில டிலேக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு விஷயம் இறுதியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவென்ச்சுவலி யூஸ் பண்றோம். ஸோ இவென்ச்சுவலி நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வருது. ஓகே, இப்ப இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் நான் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளோட சொல்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். வாங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம் இல்லையா? டுடே, எஸ்டர்டே, டுமாரோ. பிரசன்ட்ல பாருங்க, பிரசன்ட்ல டுடே சொல்றோம், இன்று. இன்று சண்டே, இன்னைக்கு சண்டே, டுடே இஸ் சண்டே. எஸ்டர்டே he brought a new car. எஸ்டர்டேனா நேற்று, நேற்று அவர் ஒரு புது கார் வாங்கினாரு அப்படின்னு சொல்றோம். எஸ்டர்டே he brought a new car. டுமாரோ ஐ வில் பி இன் சென்னை. நாளைக்கு நான் சென்னையில இருப்பேன். ஐ வில் பி இன் சென்னை டுமாரோ. நாளை. புரியுதா? ஓகே, இப்ப வாரத்தை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாமா? திஸ் வீக், லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக், இதெல்லாம் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றேன்னு பார்ப்போம். ஐ வென்ட் டு த பார்க் திஸ் வீக். இந்த வாரத்துல நான் பார்க்குக்கு போனேன். ஷீ வென்ட் டு ஒர்க் லாஸ்ட் வீக். அவ போன வாரம் ஒர்க்குக்கு போனா. ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக். எனக்கு அடுத்த வாரம் இம்பார்ட்டன்டான ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எப்படி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஐ வென்ட் டு த பார்க் திஸ் வீக். ஷீ வென்ட் டு ஒர்க் லாஸ்ட் வீக். ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக். அடுத்து வருஷம், இயர் வச்சு சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க பார்க்கலாமா? சோ இயர் நம்ம எப்படி சொன்னோம்? திஸ் இயர் கடந்த காலத்துல, லாஸ்ட் இயர் ஃபியூச்சர்ல, நெக்ஸ்ட் இயர்னு சொல்லுவோம். ஸோ சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஐ நீட் டு ரெனியூ மை லைசன்ஸ் திஸ் இயர். இந்த வருஷம் நான் என்னோட லைசன்ஸை ரெனியூ பண்ணணும். லாஸ்ட் இயர் பாருங்க, யூ விசிட்டட் மீ லாஸ்ட் இயர். போன வருஷம் நீ என்ன விசிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஐ டிராவல் டு தஞ்சாவூர் லாஸ்ட் இயர்னா போன வருஷம் தஞ்சாவூருக்கு டிராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட். அடுத்த வருஷம் ரொம்ப பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். அடுத்த வருஷம் நான் என்னோட ஸ்டடீஸை ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு யூஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு எப்படி திஸ் இயர், லாஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்றோம்னு? அட் த மொமெண்ட், பிரசன்ட்ல, இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்ல என்ன சொன்னோம் நம்ம? அண்ட் ஆர் அகோ அப்படின்னா எ லிட்டில் வைல் அகோ, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஃபியூச்சர்ல என்ன சொல்லலாம்? விரைவில், ஒரு மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல சொல்லுவோம் இல்லையா? சோ இப்ப அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ எம் பிட் பிஸி அட் த மொமெண்ட். இந்த நேரத்துல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஐ எம் பிட் பிஸி அட் த மொமெண்ட். அப்படி இல்லைன்னா ஷீ இஸ் நாட் ஹியர் அட் த மொமெண்ட். இந்த நேரத்துல அவ இங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து an hour ago, இப்படி இல்லைன்னா a little while ago, பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல. சோ அதை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாமா? the rain stopped an hour ago. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மழை நின்னுடுச்சு. the rain stopped an hour ago. அப்படி இல்லைன்னா it began to rain an hour ago. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். it began to rain an hour ago. இங்க the rain stopped an hour ago. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்யறது நின்னுடுச்சு. அடுத்து பாருங்க, லிட்டில் while ago வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாமா? he was here a little while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் இங்க இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் இங்க இருந்தாருன்னு சொல்றோம். பாஸ்ட் யூஸ் பண்றோம் பாருங்க. he was here a little while ago. ஃபியூச்சர்ல நம்ம என்ன சொல்லுவோம்? in an hour soon. விரைவில், ஒரு மணி நேரத்துக்குள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். the show will start in an hour soon. ஒரு மணி நேரத்துக்குள்ள விரைவில் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். the show will start in an hour soon. ரீசென்ட்லி அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ்ட்ல தான் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? So it has rained a lot recently. சமீப காலமா நிறைய மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம். சோ சமீப காலமா அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். சோ நம்ம ரீசென்ட்லி பாஸ்ட் யூஸ் பண்றோம். it has rained a lot recently. அடுத்து இவென்ச்சுவலி பார்ப்போம். இவென்ச்சுவலினா இறுதியா ஒரு விஷயம் நடக்கிறது. சோ நடக்க போகுது அந்த விஷயம். சோ அதனால இவென்ச்சுவலி நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ண போறோம். சோ அதை வச்சு சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ எம் ஷுர் we will succeed eventually. எனக்கு உறுதியா தெரியும் நம்ம இறுதியில சக்சீட் ஆயிடுவோம், வெற்றி பெற்றுவோம். ஐ எம் ஷுர் we will succeed eventually. ஐ எம் ஷுர் you will get promotion eventually. இறுதியா நீ ப்ரமோஷன் வாங்கிடுவ, எனக்கு ஷுவரா தெரியும் அப்படின்னு சொல்லி. சோ இவென்ச்சுவலி இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம். இந்த வீடியோல எப்படி டைம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்லன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.